இத்தனை வருஷமா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆஃப்லைனில் நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக நடந்தப்ப லூப்பிங் ரூல் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இயர் பை இயர். அது லாஸ்ட் இயர் நான் ஒரு வீடியோ போட்டு அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் இப்போ கிடைச்சிருக்க அப்டேட் படி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைனில் நடக்க போகிறதுனால இந்த லூப்பிங் ரூல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், லூப்பிங் ரூல்னால் என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்ககிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். லூப்பிங் ரூல்னால் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா இந்த வருஷம் ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைனாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மாற்றினதுனால எந்த மாதிரி இந்த லூப்பிங் ரூல் அஃபெக்ட் ஆக போகுது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது கட் ஆஃப்ல எந்த அளவுக்கு சேஞ்ச் எடுத்துகிட்டு போகிறது. டு பி மோர் ஸ்பெசிஃபிக், ஓசி ஆகட்டும், பிசி ஆகட்டும், எம்பிசி ஆகட்டும், எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி கட் ஆஃப்ல இது கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொண்டு வரும். அது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு லூப்பிங் ரூல் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறப்போ உங்களுக்கு புரியும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எழுதப்படாத சட்டம் பேர் தான் லூப்பிங் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் இது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். ஃபர்ஸ்ட், கவுன்சிலிங் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நிதானமாக கொஞ்சம் கேளுங்க. இதனோட முக்கியமான ரெக்வஸ்ட், நீங்கள் கவுன்சிலிங் ஹால் போனீங்கன்னா இந்த மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க. சும்மா வெளியில் ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி வெயிட்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய எல்இடி ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸ் ஒவ்வொன்றா சீட்ஸ் விசிபிள் ஆகிட்டே வரும். நான் ஜூம் பண்ணி ஒரு இதில் காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கே தெளிவாக புரியும். ஒரே ஒரு ஸ்க்ரீனை மட்டும் நான் ஜூம் இன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மெடிக்கல் காலேஜஸோட நேம் இருக்குது. இந்த இடத்துல மெடிக்கல் காலேஜஸ் ஒவ்வொன்றா நேம் கொடுத்துருக்காங்க. இந்த நிறைய சின்ன சின்ன காலம்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஓசி, செகண்ட் பிசி, அடுத்து பிசிஎம், அப்புறம் எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் டோட்டல் சீட்ஸ். ஒவ்வொரு காலேஜ்லையும் எத்தனை சீட் இருக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு போர்டு ரன் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காட்டுறேன். டு கெட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் இந்த இமேஜ் தான் ரொம்ப முக்கியமானது. காலேஜ் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் அந்த காலேஜில் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா காலேஜஸ்க்கும் அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்டே இருப்பாங்க. இதை ஒவ்வொரு சீட்டுக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கன்சிஸ்டண்ட்டாக. சரிங்களா? இப்போ நம்ம வாங்க ஸ்ட்ரெயிட்டா கவுன்சிலிங் எப்படி நடக்குங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். முன்னாடி காமிச்ச அந்த பெரிய டேபிளை நான் எழுதி காமிச்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒவ்வொரு காலேஜஸ் நேம் போட்டிருக்கேன். இந்த இடத்துல 4 காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எம்எம்சி, அடுத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அடுத்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், அது ஃபோர்த் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ இது 4 வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் காமிச்சிருக்கேன். அங்கே உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். நானா ஒரு ஆர்பிட்டரை இமேஜின் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் லைனாக வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா கேட்டகரியும் சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஒவ்வொரு சீட்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த டேபிள் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு காலேஜ்லையும் எத்தனை சீட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இது கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஜென்ரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்குதுன்னா இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, ரிகார்டிங் ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ். ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் நான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வீடியோட முக்கியமான அம்சமே தான். ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை செஞ்சது. ஓகேங்களா? இப்போ ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ்னா என்னன்னா, இட் இஸ் கால்டு அன்ரிசர்வ்டு சீட்ஸ். மொத்த சீட்ஸ்லையுமே இப்போ 100 சீட் இருக்குன்னா அதில் 50% வந்து யூஸ்வலாக ரிசர்வ் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரி கேஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த சீட்ஸ், இத்தனை பர்சன்டேஜ் சீட்ஸ், இந்த கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு இந்த சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணி மிச்சம் இருக்க அன்ரிசர்வ்டு சீட்ஸ் தான் ஓசி சீட்ஸ், ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்ரி இயர் நமக்கு வந்து மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 50% வந்து அன்ரிசர்வ்டும் 50% ரிசர்வேஷனில் இருக்கும். பட் தமிழ்நாட்டில் மட்டும் 31% மட்டும் தான் அன்ரிசர்வ்டில் இருக்குது. மீத 69% வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேற கதை இருக்கட்டும். இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்ல நினச்சது, ஓப்பன் கேட்டகரினா 31% சீட்ஸ் வந்து அன்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. 100 சீட் இருக்குன்னா அதில் 31 சீட் வந்து பியூர் மெரிட்டில் செலக்ட் ஆவாங்க. டாப்பில் இருக்க 31 பேரால் மட்டும்தான் அந்த சீட்டை எடுக்க முடியும். சரிங்களா? 31 சீட் இருக்குன்னா 31வது ஆளோட அந்த சீட் முடிஞ்சிடும். அது கீழே நவராது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட். இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட நான் வந்து கோரிலேட் பண்ணி ஒன்று சொல்ல போகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் 2800 அரௌண்ட் சீட்ஸ் இருக்குது. 2840 சீட்ஸ் பக்கம் கவர்மெண்ட்டில் இருக்குது கேட்டகரி ஏல.
அப்படி நம்ம பிரிக்கிறப்ப ஓசி கேட்டகரிக்கு அரௌண்ட் 980 அந்த மாதிரி ஒரு சீட்ஸ் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 948 சீட்ஸ்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். 948 சீட்ஸ் ஓசிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 31%, 2800ல 31% போட்டால் ஜஸ்ட் நமக்கு அரௌண்ட் 948 சீட்ஸ் வருதுன்னு ஒரு இமேஜினேஷன். இப்படி வந்துச்சுன்னா நமக்கு ஓசிக்கு எங்கே முடியணும்? 948th ரேங்கோட ஓசி முடிஞ்சிடணும். ஓப்பன் கேட்டகரி மெரிட் முடிஞ்சிடணும். அன்ரிசர்வ்டு கேட்டகரிங்கிறது அதோட முடிஞ்சிடணும். அதுக்கு கீழே வரக்கூடாது. அது கீழே வந்து கம்யூனிட்டி பேசிஸில் தான் நமக்கு வந்து ரேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட். ஓகேங்களா? இது ஸ்டெப் 1. இதுதான் பேசிக் புரிஞ்சுக்கிட்டேன். இதை வச்சு தான் நமக்கு ஒவ்வொரு கேட்டகரியாக கவுன்சிலிங் எப்படி நடக்க போகுதுங்கிறத சொல்கிறேன். இதை வச்சு தான் லூப்பிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செனேரியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த செனேரியோவில் ஸ்டூடெண்ட் ஏ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் 40 இருக்குது. கேட்டகரி எம்பிசி, அவரோட கேட்டகரி எம்பிசி, அவரோட ஸ்டேட் ரேங்க் 40 இருக்குது. அவருக்கு எம்எம்சி சீட் எடுக்கணும்னு ஆசை. ஓகேங்களா? அவரோட டார்கெட் வந்து எம்எம்சி சீட் தான். அவரோட ஸ்டேட் ரேங்க் 40 இருக்குது. தாராளமாக எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுக்கிறப்ப நீங்கள் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம்சி 40 இருக்கா, ஓசிக்கு நேராக 40 இருக்குது, பிசிக்கு நேராக 30 இருக்குது, பிசிஎம்ல 8 இருக்குது, எம்பிசியில் 20 இருக்குது, எஸ்சியில் 15 இருக்குது, எஸ்டியில் 2 இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவர் எம்எம்சி எடுக்கணும்னு நினச்சாருன்னா அந்த ஓசிக்கு நேராக 40 சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் குறையும். அவர் எம்பிசி இது கேட்டகரி தான். அவர் எம்பிசி கேட்டகரியாக இருந்தாலும் அவர் எடுத்தாருன்னா எம்எம்சி சீட் எடுத்தாருன்னா ஓசி சீட்டு தான் போகும். இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன். அவர் ஸ்டூடெண்ட்டு எம்பிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, பிசிஎம்மாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிசர்வேஷன் இருந்தாலும் சரி, அவருக்கு அவர் விருப்பப்படுற காலேஜில் ஓசி சீட்டு மிச்சம் இருக்குன்னா அவர் சீட்டு எடுத்தாருன்னா அது ஓசிலேருந்து தான் ரிமூவ் ஆகும். இப்போ நான் சொன்ன கேட்டகரி படி அவர் 40 ஸ்டேட் ரேங்க் 40, அவரோட கேட்டகரி எம்பிசி, அவர் எம்எம்சி எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி எடுக்கிறப்ப ஓசியில் 40 சீட் இருக்குது. அவர் வந்து கவுன்சிலிங் ஹாலில் அந்த டேபிள் பார்க்குறப்ப அவருக்கு 40 சீட் அவைலபிளாக இருக்குது. அவர் அந்த சீட்டு கிளைம் பண்ணி எம்எம்சி அலாட் பண்ணிட்டாங்கன்னா எங்கே சீட் குறைப்பாங்கன்னா எம்பிசியில் 20 சீட் இருக்குல்ல அதை குறைக்க மாட்டாங்க. ஓசிக்கு நேராக இருக்க 40 இருக்குல்ல அதுலேருந்து தான் குறைப்பாங்க. ஓசி இது 39ஆக மாறும். இப்படி ஒவ்வொருத்தராக குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ எடுக்கிறப்ப நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தராக சீட்டை வந்து இறக்கிட்டே வரப்ப ஃபஸ்ட்டு முடியறது எதில் முடியும்? கான்செப்ட் படி நீங்கள் பிசி ஆகட்டும், பிசிஎம் ஆகட்டும், எம்பிசி ஆகட்டும், எஸ்சி ஆகட்டும், எஸ்டி ஆகட்டும், எந்த கேட்டகரி நீங்கள் சீட் எடுத்தாலும் எம்எம்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓசிலேருந்து தான் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இப்படி குறைச்சிக்கிட்டே வரப்ப 40வது ஆள் வந்து எடுக்கிறப்ப ஓசியில் எம்எம்சி முடிஞ்சிருமா, அதுக்கப்புறம் இருக்காது. இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறவாங்க. ஓகேங்களா? இப்போ அகெயின் ஒரு சினேரியோக்கு வரும். ஸ்டூடெண்ட் பி, இந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்டேட் ரேங்க் வந்து 98. ஓகேங்களா? அவரோட கேட்டகரியும் எம்பிசி தான். அவருக்கும் எம்எம்சியில் எடுக்கணும் தான் ஆசை. ஆனால் அவர் வந்து பார்க்குறப்ப அவருக்கு நேராக டேபிள் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி டேபிள் இருக்குது. அவர் வரப்ப எம்பிசியில் 20 சீட் இருக்குது, எஸ்சியில் 15 சீட் இருக்குது, பிசிஎம்க்கு 8 சீட் இருக்குது, பிசியில் 30 சீட் இருக்குது. பட் ஓசியில் பார்த்தோம்னா எம்எம்சிக்கு 0 சீட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ அவர் யோசிக்கிறாரு, நான் ஓசியில் போய் சீட் எடுத்தாதான் எனக்கு எம்எம்சி கிடைக்காது, நான் எம்பிசி கோட்டா யூஸ் பண்ணி போய் சீட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட ஓன் கேட்டகரி சீட்டை அவர் யூஸ் பண்ணி எம்பிசியில் அவர் எம்எம்சி சீட்டை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எம்பிசி சீட்டு எம்எம்சியில் அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்படி எடுத்தாங்கன்னா இந்த 20 சீட்டுங்கிறது இப்போ 19 சீட் ஆகும். ஓசியில் சீட் இல்லை, அதனால குறைக்க முடியாது. அதனால் இப்போ எம்பிசியில் தான் குறைச்சாகணும். ஸோ 20 எம்பிசி சீட்லேருந்து இப்போ 19 எம்பிசி சீட்டாக மாறிடும். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிகாஸ் இது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஓகே, கம்மிங் பேக். இப்போ எம்பிசிலேருந்து ஒரு சீட் குறைஞ்சி 19 சீட் ஆயிடுச்சு. இப்படி நம்ம பண்ணுறதுனால என்ன அர்த்தம்? அவரோட எம்பிசி கேட்டகரி சீட்டு தான் அவர் எடுத்திருக்காரு, ஓசி சீட் எடுக்கல. நம்ம லாஜிக் படி என்ன? 948 சீட்ஸோட நமக்கு முடிச்சிடணும். 948th ரேங்கோட ஓசியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணுங்கிறதா லாஜிக். பட் நடுவில் ஒருத்தர் இந்த மாதிரி ஓசி சீட் எடுக்காம அவர் எம்பிசி சீட் எடுத்துகிட்டு போயிடுறாரு. சரிங்களா? எம்பிசி எடுக்கிறதுனால இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு ஓசியில் ஆட் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்ல இருக்க 948 பேருமே ஓசி சீட்ஸ் தான் ஃபில் பண்ணணும். பட் அவருக்கு விருப்பம் இருக்கிறதுனால எம்பிசி சீட் ஒன்று எடுத்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஓசி சீட் இப்போ நமக்கு வந்துருச்சு. இப்படி வந்ததுனால என்ன எஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது, ஒரு ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா 200 பேர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இமேஜின், இவரை மாதிரியே ஒரு 200 பேர் அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ், ஹை காலேஜஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டகரி மூலியமாக சீட் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓசியில் எக்ஸ்ட்ரா 200 சீட் வருது. முன்னாடி 948 சீட் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒருத்தர் வந்து எம்பிசிக்காரர் 98th ரேங்க் எடுத்தவர்,
அவர் வந்து இப்போ ஒரு சீட் வந்து அவர் கேட்டகரியிலேருந்து எடுத்ததுனால 948ங்கிற ஓசி சீட் வந்து இப்போ 949 சீட்டாக மாறிடுச்சு. இந்த மாதிரி பல பேர் எடுக்கிறதுனால எக்ஸாம்பிள் நம்ம இந்த செக்ஷனில் 200 பேர் இந்த மாதிரி அவங்க கேட்டகரி சீட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் 948 ரேங்க்ல இருக்கவங்க அவங்களோட கேட்டகரி சீட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 200 பேர் வந்து அவங்களோட கேட்டகரி சீட்டில் போய் ஃபில் பண்ணுறதுனால 200 ஓசி சீட் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ லாஜிக் படி என்ன அர்த்தம்? 948ஓட சேர்த்து ஒரு 200 சீட் வந்து எக்ஸ்ட்ரா ஓசிக்கு கிடைக்கணும். அப்போ 948லேருந்து 200 ஆட் பண்ணிங்கன்னா 1148 சீட்ஸில் தான் 1148 ரேங்க்கில் தான் ஓசிக்கு முடியணும் லாஜிக் படி. ஓகேங்களா? இதுதான் நார்மல். புரியுதுங்களா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நடுவில் ஒரு சில பேர் அவங்க கேட்டகரி சீட் எடுக்கிறதுனால ஓசியில் சீட் மிச்சமாகி ஓசிக்கான கட் ஆஃப் வந்து கீழே இறங்கிட்டே வந்து 1148க்கு வரணும். இந்த சிச்சுவேஷனில் இது நார்மல். இப்படி நடக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நடக்கலை. இதுதான் ஒரு பெரிய ட்விஸ்டாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே நினைப்பாங்க இது லாஜிக் தானே, கரெக்டாக இப்படி தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. தட் ட்விஸ்ட் இஸ் கால்டு லூப்பிங் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். இப்போ 200 சீட் எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லை, இது எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க லோ காலேஜஸ் தான் எனக்கு கிடைக்கும், ஓசியில் போனால் எனக்கு லோ காலேஜஸ் கிடைக்கும், இதுவே நான் ஏன் கேட்டகரியில் போனால் ஹை காலேஜஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு லோ சீட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஹை காலேஜ் சீட்ஸில் எடுக்கிறாங்க. அப்போ 200 சீட் வந்து ஓசியில் லோ காலேஜஸில் மிச்சம் இருக்கும். இதுதானே கான்செப்ட், கரெக்ட் தானே? கேட்டகரியில் இருக்கிறவங்க ஹை காலேஜஸில் சீட் வேணுங்கிறதுனால 200 பேர் இங்கே போயிடுறாங்க. லோ காலேஜ் ஓசியில் இருக்க 200 லோ காலேஜ் சீட்ஸை விட்டுட்டு மற்ற கேட்டகரியில் இருக்க சீட்ஸ் எல்லாம் 200 பேர் புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால ரிசல்ட்டாக மிச்சம் நமக்கு என்ன ஆகுது? ஓசியில் லோ காலேஜஸில் இருக்க 200 சீட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. கீழே இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இதுதான் கான்செப்ட். இப்போ ஏன் கவுன்சிலிங் நடக்குது? 948 ரேங்க் வந்து ரீச் ஆகுது. இந்த நேரத்தில் அந்த கவுன்சிலிங் ஹாலில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, ஓசிக்காக ரிசர்வ் பண்ண சீட்ஸு 31% தான். 31% படி பார்த்தோம்னா 948 சீட்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆகணும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 200 சீட் எக்ஸ்ட்ரா ஓசிக்கு இருக்குது. அந்த லோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 200 சீட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலி இது காரணம் என்ன நமக்கு தெரியும். பிகாஸ் ஒரு சில பேர் வந்து கேட்டகரியில் போனதுனால 200 சீட் வந்து ஓசியில் மிச்சமாயிடுச்சு. இப்படி இருக்க சீட்ஸை அந்த கவுன்சிலிங் ஹாலில் இருக்கிறவங்க யோசிச்சு அந்த 200 எக்ஸ்ட்ரா சீட்ஸ் லோ மெடிக்கல் காலேஜஸில் இருக்க ஓசியில் இருக்க 200 எக்ஸ்ட்ரா சீட்ஸை எடுத்து உடனே ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரிக்காக பிரித்து கொடுத்துருவாங்க மறுபடியுமே. புரிஞ்சதா? வித்தியாசமாக இருக்கா கேட்குறதுக்கு? தெளிவாக என்ன தான் சொல்கிறேன். அந்த 948 ரேங்க் வந்த உடனே ஓசியில் எத்தனை சீட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, 200ங்கிறது நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், எத்தனை சீட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அந்த எல்லா சீட்ஸையும் ஒரே செகண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா கேட்டகரிக்கும் பர்சன்டேஜ் வைஸ் பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ பிசினா 26.5, பிசிஎம்னா 33.5, எம்பிசிக்குனா 20, எஸ்சிக்குனா 15, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த 200 சீட்டை பிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. திடீர்னு ஓசியில் இருக்க எல்லா சீட்டுமே மாயமாயிடும். 948 ரேங்க் வந்த உடனே எல்லா சீட்டுமே மாயமாயிடும் ஓசியை பொறுத்த வரைக்கும். இது லாஸ்ட் இயர் என் கண்ணு முன்னாடியே நடந்தது. அப்போ தான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து முன்னாடி யாருமே வீடியோஸில் சொல்ல, நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு போனேன் லாஸ்ட் இயர், பட் யாருமே இதை மென்ஷன் பண்ணல, யாருக்குமே தெரியாது. ரியல் டைமில் கவுன்சிலிங் ஹாலில் அந்த எண்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, பார்டரில், அந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு. ஸோ அந்த 948 ரேங்க்குங்கிற த்ரெஷோல்டு வந்த உடனே அப்படியே அந்த நேரத்தில் ஒரு பிரேக்கை போட்டு மிச்சம் இருக்க சீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எல்லா கேட்டகரிக்கும் பிச்சு கொடுத்துருவாங்க. திடீர்னு எல்லா கேட்டகரிலையும் சீட் இன்க்ரீஸ் ஆகிடும். முன்னாடி எம்எம்சியில் பிசிக்கு 2 சீட் தான் இருக்குன்னா இப்போ திடீர்னு 5 சீட் வந்துடும். ஸோ எல்லா கேட்டகரியிலையுமே சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில். யோசிச்சு பாருங்க, 949th ரேங்க்ல இருக்க அந்த ஓசி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நிலைமைன்னு. எந்த கவர்மெண்ட்டும் இருக்காது. அவருக்கு முன்னாடி ரேங்க் வரைக்கும் எல்லா நிறைய காலேஜஸ்ல இருக்கும். லோ மெடிக்கல் காலேஜஸ்ல 200 சீட்டு கண்ணுமாடி இருக்கு. திடீர்னு அந்த 948th ரேங்க் முடிஞ்சு 949th ரேங்க் வரப்ப ஒரு ஓசி ஸ்டூடெண்ட்டாக 949th ரேங்க் ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா அவர் நிலைமை யோசிச்சு பாருங்க. கண்ணு முன்னாடியே எல்லா கவர்மெண்ட் சீட்டும் மாயமாயிடுச்சு. அவருக்கு வெறும் இப்போ செமி கவர்மெண்ட் தான் இருந்திருக்கும். இது போன வருஷம் தான் செமி கவர்மெண்ட் சீட்ஸ் தான் இருந்திருக்கும். அதுதான் அவர் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இதை ஏன்னா இந்த இடத்துல சொல்கிறீங்கன்னா, இது வருஷம் நடக்கிறதா? இந்த வருஷம் மட்டும் இல்லை, எவ்ரி இயர் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வருஷம் தமிழ்நாடு கவுன்சிலிங்கை ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைனாக மாற்றினதுனால இந்த லூப்பிங்கில் என்ன சேஞ்சஸ் இருக்க போகுது, எல்லா கம்யூனிட்டிக்கான கட் ஆஃபில் என்ன சேஞ்சஸ் இருக்க போகுதுன்னு ஒரு செப்பரேட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹிட் லைக், டூ ஷேர். இன்னும் நம்மளோட சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். பெல் பட்டன்